அரிசி அரிசி உனக்காவது அண்ணி எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்க முடியுதா? பேசவே பேசாதீங்க. என் அண்ணனை அழ வச்சிட்டீங்கல்ல, உங்களை பாக்குறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு. அரிசி மாமா, இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கலாம்னு பரவாயில்ல மாமா. எனக்காக ஒரு ஆறுதல் வேணுங்க மாமா. இது பாரு, என் பையன் கிட்ட ஒரு வார்த்தை பேசின அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் மாமா. மாமா மாமா, நான் பண்ணது பெரிய தப்புதான். என் வயசு பிள்ளைங்களாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி பிள்ளை குட்டிகளோட இருந்தாங்க. வீட்டு சூழ்நிலை படிப்பு இல்லைன்னு ரொம்ப நாளா எனக்கு கல்யாணம் ஆகல. எப்படியாவது எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி என்னடி, என் மகன் தான் இழிச்சவாயின்னு சொல்லி அவன் தலையில கட்டி வச்சுட்டாங்களா உன்ன? அப்படி சொல்லல அத்தை. அதுதான் எங்க சூழ்நிலை. சுயவரத்துல என் அண்ணன் மட்டும்தான் இருந்துச்சா? எம்பட்டும் ஆளுங்க இருந்தாங்கல்ல, அவங்கள யாரையாச்சும் போய் ஏமாத்த வேண்டியதானே? எங்க அண்ணனை எதுக்கு ஏமாத்துனீங்க? ஏன்னா நாம தானே இழிச்சவாயா இருந்திருக்கோம். பார்த்த உடனே ஏமாத்தலாங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதனால இவளை நம்ம தலையில கட்டிட்டாங்க. ஐயோ அத்தை, நாங்க சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நான் எத்தனையோ தடவை சொன்னேனே எங்க அம்மா கிட்ட, இதெல்லாம் வேணான்னு போய் சொல்லி அமைக்கிற வாழ்க்கை நிலைக்காது, இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். அவங்க கேட்கல. நல்ல குடும்பம், கல்யாணம் பண்ணா நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. ஓஹோ, நல்ல குடும்பம்னு சொன்னாங்களா இல்ல முட்டா குடும்பம்னு சொன்னாங்களா? உங்களுக்கு முட்டாளுன்னா நான் ஒரு நாளும் நினைக்கல. ஏய் பா, கிரிமினல் டி நீ. உன் மொத்த குடும்பமும் பெரிய கிரிமினல் குடும்பம்டி. ஏமா, இந்த ஏமாத்து வேலை மட்டும்தான் பண்ணிருக்கியலா இல்ல ஊர் ஊரா போய் கொலை பண்றது கொள்ளை அடிக்கிறதுன்னு ஏதாவது பண்ணிருக்கியலா? அப்படிலாம் பேசாதீங்க, அவெல்லாம் பண்ற ஆள் இல்ல. உன் வாயால சொல்ற ஒரு விஷயத்தை கூட என்னால நம்ப முடியல. கோமதி, சண்டை போட்டதெல்லாம் போதும்னு சொல்றீல்ல, பேசாம இருக்க மாட்டியா நீ? உங்க அப்பா அம்மாவை ஃபோன் பண்ணி வர சொல்லுப்பா. மாமா, அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபோன் பண்ணி வர சொல்லுப்பான்னு. மாமா, எதுக்கு மாமா? இதுக்கு மேல உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எங்க யாரும் தயாரா இல்லை. எதுவாக இருந்தாலும் உங்க அப்பா அம்மாட்ட பேசிக்கிறோம். அவங்கள வர சொல்லு. மாமா மாமா, வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா. அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். அவங்க நான் சந்தோஷமா வாழன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மாமா. பாவம் மாமா, விட்டுலாம் மாமா, ப்ளீஸ் மாமா. அவங்க வேணாம் மாமா. யாரு பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சாங்களோ அவங்ககிட்ட பேசிட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வர சொல்லு. மாமா, நான் அப்பா அம்மா. நீலி கண்ணீர் வடிக்காத, நடிக்காத, தேவையில்லாம நடிக்காத. ஆமா கோமதி, அவங்க அப்பா அம்மா வர்ற வரைக்கும் இந்த விஷயமா யாருமே பேசக்கூடாது. முதல்ல நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இல்லை சரவணா, இன்னைக்கு கடையெல்லாம் திறக்க வேணாம்டா. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வெட்டிட்டு அதுக்கப்புறமா யோசிக்கும். மாமா மாமா, அவங்க வேணாம் மாமா. இப்போ நீ ஃபோன் பண்ணுறியா இல்லை நான் பண்ண பாப்பா? எனக்கு என்னை மன்னிக்க மாட்டேல மாமா. அவங்க மருமக தானே மாமா, அவ்வளவுதானே மாமா. நான் இனிமே உங்க கூட இருக்கவே முடியாதா மாமா? என்னை மன்னிக்க கூடாதா மாமா? ஒரு தடவை அம்மட்டு தானே மாமா, அப்பா அம்மா கூட அனுப்பி வச்சிருவீங்களா மாமா? வேணாம் மாமா. நீ ஃபோன் பண்றியா இல்லை நான் ஃபோன் பண்ண பாப்பா? ஏங்க நீங்க ஃபோன் பண்ணுங்க, இவெல்லாம் பண்ண மாட்டா. வேணாம் 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 மாமா, வேணாம் வேணாம் வேணாம், நானே பண்றேன் மாமா.
கதவை சாத்திக்கிட்டாங்க. சாத்தட்டும். இப்ப அதனால என்னடி? அம்மா வருத்தத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா? நல்லா பண்ணி தொலையட்டும். அவளுக்காக நான் கவலைப்படுறதா இல்ல. கடவுளே, என்ன அதுக்காக நான் உசுரோட வச்சிருக்கணும்? நான் சொன்னேனே, யாராவது கேட்டீங்களா? ஐயோ அம்மா, அண்ணி அண்ணி கதவை திறங்க. அண்ணி கதவை திறங்க. அண்ணி கதவை திறங்க. அண்ணி. ஏங்க நாடகக்காரிங்க நம்மள ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஏதாவது செஞ்சாலும் செய்வாங்க. அண்ணி கதவை திறங்க. கதவை திறங்க நீ. ஏய் அண்ணி நகரடி. ஏய் ஏய் மயிலே, கதவை தரடி. ஏண்டி போன் பண்ண சொன்னா அதுக்கு எதுக்கு நீ கதவை பூட்டிக்கிட்டு இருக்க? ஏய் கதவை தர. நாடகமெல்லாம் ஆடாத. கதவை தரடி. ஏங்க அவ சத்தமே இல்லங்க. கிக்கு தப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடுங்க. மா, அவ டிராமா பண்றான்னு எல்லாருக்கும் தெரியுமா? ஏய், வெளியே வர போறியா இல்லையா? சும்மா நடிச்சிட்டு இருக்காத, உள்ள இருந்து வெளியே வா. என்னங்க? ஏய், கதவு திறக்க போறியா இல்லையா? மயில, உனக்கு அளவுக்கு மாதிரி இடம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே உனக்கு இடம் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இல்லை. இப்படி அழுது நாடகம் போறதை நிறுத்திட்டு முதல்ல உங்க அப்பா அம்மாவை போன் பண்ணி வர சொல்றியா இல்லையா? எப்பா கடைசியா கேட்குற, நீ போன் பண்றியா இல்லை நான் போன் பண்ணி வர சொல்லவா? எப்பா மயில, வாடி, நீ கதவை மூடி. போடி. ஐயோ தலை எழுத்துடி. மாமா மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஏய் ஏய் ஏய், சும்மா நாடகம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, கொன்னுடுவேன் உன்னை. மாமா ஒரே ஒரு தடவை மட்டும் ஏதோ குடும்ப சொல்லல தெரியாம தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிச்சிருங்க மாமா. மாமா 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 வேணாம் மாமா. மாமா மாமா வேணாம் மாமா. ஐயோ வேக வேணாம்னு சொல்லுங்க. அட சம்மந்தி, குட் மார்னிங் சம்மந்தி. நீங்களும் உங்க சம்சாரமும் கிளம்பி உடனே வீட்டுக்கு வாங்க. என்ன சம்மந்தி, ஏதாவது விசேஷமா? கிளம்பி வாங்க, நேரடியா சொல்றேன். சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கிறீங்களே. மயில் ஒருவேளை எதுவும் பிரெக்னண்டா இருக்காளா? அதை சொல்ல தான் கூப்பிடுறீங்களா? கிளம்பி வீட்டுக்கு வரீங்களா? மாமா மாமா எங்க அப்பா அம்மா பாவம் மாமா. அடாடாடாடா. ஏமா உங்க அப்பா அம்மா பாவம், நாங்கெல்லாம் பொல்லாதவங்க அப்படியா சொல்ல வர? ஐயோ நான் அப்படி சொல்லல அத்தை. மாமா மாமா இங்க நடந்தது நமக்குள்ள இருக்கட்டும் மாமா. அப்பா அம்மா அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் மாமா. எதுவா இருந்தாலும் நீங்க என்ன கேளுங்க, என்ன வேணாலும் தண்டிங்க. அவங்க பாவம் மாமா. வேணாம் மாமா, சொல்றத கேளுங்க மாமா.